பார்கவி, உனக்கு எதுவும் இல்லல? ஓகே தானே எல்லாம்? அக்கா நான் சொல்லல, ஏத்தம் பிடிச்சவதான் தூண்டி விட்டு கேஸை எழுதிட்டு வந்திருக்கேன். இவளா பிரச்சனை உனக்கு? அதிகமா பேசின தூக்கி உள்ள வச்சு எல்லாத்தையும் பார்ட் பார்ட்டா கழட்டிடுவேன். இது எஸ்பி ஆபீஸ், அமைதியா நிக்கணும். சத்தம் வந்துச்சு நீ அவ்வளவுதான் கதிர். யாரா நீ? என்னமா பெரிய டான் மாதிரி பேசிட்டு இருக்க? மேல கை வச்சிட்டு இருக்க, உன் மேல கேஸ் எழுதிடுவேன் பாத்துக்க. டேய் வாடா. மேடம் கொஞ்சம் பொறுமையா பேசாம இருங்க ஜனனி, பேசாம இருங்க. இவன் என்ன வேலை பண்றான் தெரியுமா? அண்ணன் மேல கை வச்ச போய் உங்களை ஏதாவது செஞ்சிருக்கணும். உங்க நெஞ்சில இத்தனோண்டு தைரியம் இருந்தா கூட என் வீட்டு மாப்பிள்ளை தொட்டு பாருங்க. விசாரணைக்கு வருவேன், ஆனா ஓன் கூட வர மாட்டேன். என் கார்ல வருவேன். போனி கிளம்பு. இவனை தூக்கி உள்ள வச்சே தீருவேன், விடவே மாட்டேன். வைங்க, தூக்கி உள்ள வைங்க. சித்தப்பா வேணா சித்தப்பா, எதுவுமே இல்லாம ஆக போறீங்கன்னு அப்ப தெரியும் உங்களுக்கு. வைங்க கைய, வைங்க பாக்கலாம். இவன் என்ன பண்றானோ பண்ணட்டும். உன் அண்ணன் அந்த கிரிமினல் இந்த அரை டிக்கெட்டு மொத்தமா எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறான் பாரு. என்ன பூச்சாண்டியா காட்டுறீங்க? என்ன பரவாயில்ல, கேன்சல் பண்ணிடுவீங்களா? பண்ணிதான் பாருங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆவறீங்கன்னு பாருங்க. பேசாம இருங்க கதிர். உங்க அண்ணன் பரல் கேன்சல் ஆறதா உங்களோட நோக்கமா? அதுக்கு தான் இதெல்லாம் பண்றீங்களா? சக்தி கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லு சக்தி. டேய் தேவலாம பிரச்சனை பண்ணாத, அமைதியாடா. இருப்பாங்கடா, அமைதியா இருப்பாங்க. போடா சொம்ப பாயல. நீ உன் பொண்டாட்டியோட திட்டம் போட்டு அங்க வந்து நடிக்கிறியா? டேய் இந்த திட்டம் போடுறது நடிக்கிறதெல்லாம் ஓ வேலைடா. ஆமா என்ன பிரச்சனை உனக்கு? வேணும்ட்டே இதெல்லாம் பண்ணிட்டு அண்ணன் பரவாயில்ல கேன்சல் பண்ண பாக்குறியாக்கா? என்ன அப்படியே பிளேட்டை மாத்தி போடுறியா? டேய் தர்ஷா, பாத்தியாடா உங்க சித்தப்பன என்ன பேச்சு பேசுறான் பார்த்தல? அதுவும் என்னைய பார்த்து என்னன்னு கேக்குறா. டேய் சித்தப்பா, எதுக்கு இப்ப இவர் இப்படி பேசுறீங்க? அப்பாக்காக அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? தேவலாம் வார்த்தை விடுற வேலை வச்சுக்காதீங்க. டேய் லூசு பையல, இவ இப்படி பண்ணிட்டு தான் உங்க அப்பனுக்கு தான் பிரச்சனை வரும். டேய் அந்த கிழிக்கிற வேலைலாம் எங்களுக்கும் தெரியும். நாங்க பாத்துக்கிறோம். அன்னைக்கு அவரை வீடு கூட்டியாரலாம் நான் சொன்னேன். இவரு பெரிய ஈர வெங்காயம். கோயில அவரை உட்கார வச்சுட்டு அப்படியே வீட்டுல வந்து இவங்க கிட்ட நாடகமா போடுற நீ நடிக்கல. யாரு நாடகம் ஆடுறா? யாரு நாடகம் ஆடுறான்னு கேக்குறேன். நிறுத்துங்க கதிர், இதெல்லாம் பேச வேண்டிய இடம் இது இல்ல. இங்க பேசாம உங்க அப்பா வீட்ல வந்து பேசுவாங்க. அவனை புடிச்சு போயிட்டாங்கடா. செத்தடி நீ, வெளியே வா. வந்து சாவடிச்சிருவான் உன்னை. உயிரோட இருக்க மாட்டா. வா, வீட்டுக்கு தானே வருவா. என்னண்ணா எந்த தகவலும் இல்லை. போனவங்களையும் காணோம். ஃபோன் போட்டாலும் போக மாட்டேங்குது. நான் வேணா ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துட்டுமாண்ணே. இதே கேள்வியை தான் ஞான மாமாவும் கேட்டார். ஒரே போடா யாரும் போகாதீங்க, நான் சொல்லதை மட்டும் கேளுங்கன்னு சொல்லிவிட்டு ஞான மாமாவை வேற ஏதோ வேலையை சொல்லி அனுப்பிட்டாரு. ஏமாமா எல்லாம் கும்பலாக போனால் நம்ம பயிலுக்கு அது நல்லது தானே, ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ல. ஒரு வெங்காயமும் வேணாம். இந்த செல்வராஜ் அண்ணே, இந்த குணசேகரனோட முழு சுயரவும் தெரியாமல் தர்றாளுங்க. இன்னைக்கு நான் வேணாம்னு சொல்கிறேன்னா அதில் ஒரு விஷயம் இருக்கு.
எல்லாரும் இஷ்டத்துக்கு கல்லறிஞ்சு கூட்ட களைச்சி விடும் தர்றாளுங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, பேசாம இருக்கணும். எப்பா நம்ம பையனை உருட்டி மிரட்டி ஏதாச்சும் எழுதி வாங்கிட போறாங்க. ஒன்றும் பண்ண முடியாதும்மா. நான் சொல்றேன்ல, என் போக்கு என்னை விடுங்க, நான் பாத்துக்கிறேன்.